இந்த 2026 தேர்தல் களம் ரொம்ப சிக்கலான களமா இருக்கிற மாதிரி இருக்கே சார். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். இந்த பைத்தியங்கள்லாம் விலகிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கல் தெரியாது. ரோடு கிளீனாக தெரியும். அது இன்னொரு 10 நாளில் எல்லாமே மாறிடும். தேமுதிக தலைவர் பிரேமலதா வேற இந்த ஓட்டர் லிஸ்ட் வெளியாகிறதுக்கு முன்னாடி நாங்க வந்து கூட்டணி உறுதி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஓட்டர் லிஸ்ட் 2-3 முறை தேதிகளை மாத்திட்டாங்க. வரலையே. பிப்ரவரி 17 அது ஓட்டர் லிஸ்ட் இன்னும் வரலையேம்மா. பிப்ரவரி 17 உறுதியான ஓட்டர் லிஸ்ட் வெளியிடுவாங்கல்ல. தேர்தல் முன்னாடி டைம் இருக்குல்ல, இன்னும் 10 நாள் இருக்குல்ல. இவன் காலை பிடிச்சாலும் ஏதாவது வாங்கிட மாட்டாப்புல. 2 சீட்டு 3 சீட்டை வாங்கி அந்த எம்பி சீட்டு கேட்குறாப்புல. அதுதான் ராஜ்யசபா கேட்குறாங்க. எம்பி தரமாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒத்து கிடையாம கவுன்சிலர் சீட்டு வேணால் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஓசியில் எம்பி காட்சி பார்த்துடணுன்னு இருக்கு. எப்படியாவது எம்பி ஆயிரணும், எலெக்ஷன் நிற்காமல் செலவு இல்லாமல். டெல்லியில் ஒரு 6 வருஷம் அப்படின்னு பார்க்குறது. யாரும் தரமாட்டாங்க. எது வேணாலும் தரேன்றாங்க. எம்பி சீட்டு மட்டும் வந்துடாதமாட்டாங்க. என்ன பண்ணுறது? அதுவும் பல்ட்டி அடித்து பார்க்குது. இப்போ விஜயோட போனால் இது உட்கார சீட்டு கூட கிடைக்காது. எம்பி ஆகுது அப்படின்ட்டு இருக்கு. விஜய் அவர்கள் காங்கிரஸ் பின்னாடி போயிடலாமான்னு பார்க்குது.